guys, welcome back to my channel. இது My Elegance Beauty தமிழ். நான் ராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா Plum products பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க Plum product பத்தி ரிவ்யூ பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ Plum products பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த green tea range தான். ஸோ இந்த க்ரீன் டீ சிடிஎம் ப்ராசஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்திங்கன்னா ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் அண்ட் டோனர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நைட் ஜெல். ஸோ இதை மூணு பற்றின ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளம் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பேரபன் ஃப்ரீ ப்ராடக்ட் அண்ட் 100% வீகன் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப க்ளீன் இன்க்ரீடியன்ஸால் ஆனது. ஸோ இந்த ப்ளம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டீ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒன்று. ஸோ க்ரீன் டீ பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இதுக்கெலாம் நல்லாவே ஒர்க் பண்ணும், ஆயிலி ஸ்கின்னுக்கெலாம். ஸோ இந்த க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ப்ளம்மோட போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் இது. ஸோ இது வந்து க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காம்பினேஷன் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமாக க்ரீன் டீ பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும் க்ரீன் டீ இன்க்ரீடியன்ஸ் இருந்தால். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு க்ரீன் கலரில் சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப அவ்வளோவா வந்து ஹார்ஷாக இல்லை, ஸ்கின்னில் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது ஸ்கின்னில். ஸோ இது அப்ளை பண்ணோடனே ரொம்பவே மைல்டாக இருக்குது. அண்ட் லைட்டாக அந்த க்ரீன் டீ ஸ்மெல்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு கெமிக்கல் ஸ்மெல் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோ ஹெவியாக இல்லை ஸ்மெல்லு, பட் இது அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் வந்து லைட்டாக ஸ்மெல் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகுது ஃபேஸு, ரொம்ப நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், பட் எனக்கு ரொம்பவே சூட் ஆகுது. இப்போது சம்மர் சீசன்ன்றதுனால ரொம்பவே நல்லா சூட் ஆகுது. பட் இதுலேயுமே நான் ட்ரையிங் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் என்னோடய ஸ்கின் விட இது வந்து ஆயிலி ஆக்னி ஸ்கின் இவங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பர்டிகுலர் க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ். என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.5 கொடுப்பேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே இப்போதைக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸப்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குது உங்களோட ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் ஓவராக ட்ரையிங் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து முக்கியமாக ஆயிலி காம்பினேஷன் இந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தால் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இதனோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஜெல் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது. ஸோ இது வந்து முக்கியமாக ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டோனர், இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். ஸோ மோஸ்ட்லி டோனர்ஸில் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, பட் இதில் வந்து ஆல்கஹால் இல்லை, இதில் வந்து அந்த மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதுலேயுமே ஒரு ஸ்மெல் வந்து இருக்குது. இந்த க்ரீன் டீ ரேஞ்ச் எல்லாமே மூணு ப்ராடக்ட்லையுமே பார்த்திங்கன்னா மைல்டாக ஸ்மெல் இருக்குது. பட் அது வந்து அவ்வளோ பாதரிங்காக இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுது. ஸோ அதனால் இந்த டோனர்லேயும் அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த டோனர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுது, நல்ல ஒரு க்ளீனிங் எஃபெக்ட் இருக்குது ஃபேஸில். அண்ட் இதுக்கு பதில் நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் டோனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லை. பட் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து ஒரு காம்போவாக நீங்கள் ஒரு சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்கின்னில் ஒர்க் ஆகுது. ஸோ டெய்லி ஒரு நைட் கேர் ரொட்டீனாக இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு 15 days ஒர்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த டோனருக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.5 கொடுப்பேன். பிகாஸ் இது அவ்வளோ எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் பாதரிங்காக இருக்குது. மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டோனர். கொஞ்சம் லைட்டாக அந்த இச்சிங் மாதிரி தெரியுது என்னோடய ஸ்கின்னில், பட் கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் சொல்லலாம், அதுக்கப்புறம் இது நார்மலாக ஆகிடுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட இந்த நைட் ஜெல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகுது ஸ்கின்னில், நல்லாவே அப்சர்வ் ஆகிடுது.
ஸோ நீங்கள் ஒரு ஜெல் அப்ளை பண்ண மாதிரி நைட்டில் ஒரு ஸ்கின் ஹெவியாக எதுவும் அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டட் ஃபார்முலாவாக இருக்குது. அண்ட் இந்த நைட் ஜெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது நீங்கள் டோனர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இதை ரெகுலர் பேஸிஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டன் ஆகுது. ஸோ இதை வந்து நல்லாவே தெரியுது நம்மளோட ஸ்கின்னில். ஸோ இந்த நைட் ஜெல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். ஸோ மஸ்ட் டு ஹேவ். நீங்கள் வந்து ஒரு நைட் ஜெல் வேணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு நைட் ஜெல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் நைட் ஜெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ ஓவரால் இந்த நைட் ஜெலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.5. ஸோ எனக்கு இந்த நைட் ஜெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு சூதிங்காக இருக்குது ஸ்கின்னுக்குமே. ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீல் இருக்குது இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ ரொம்ப இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த 3 ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மஸ்ட் பை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த நைட் ஜெல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நைட் ஜெல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டோனர் பதில் நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் டோனர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டோனர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லை. ஸோ ஓவரால் இந்த 3 காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தான். அண்ட் ஸோ இந்த சிடிஎம் எப்படி வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம டெய்லி ரெகுலர் பேஸஸில் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா மேக்கப் ரிமூவரோ இல்லைனா வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சமாக டேப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா நுர வரும், நல்லா க்ளீன் ஆகும். நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸு. ஸோ இப்போ வந்து இந்த டோனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து எடுத்துகிட்டு ஃபேஸை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே டோனர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப் க்ளீனிங் பண்ணும். நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே இந்த நம்ம போர்ஸ்குள்ளே இருக்க அழுக்கு வந்து வெளியே வராது. ஸோ டோனர்ஸ் வந்து அதை வந்து வெளியே எடுக்கும். ஸோ இப்போ நல்லா நான் என்னோடய ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த நைட் ஜெல். ஸோ இந்த நைட் ஜெல்லை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கலாம். ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு 13 to 15 டேஸில் உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட ஃபேஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.